பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அழகிய சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன சூறா, இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றுகளை சுமந்த ஒரு சூறான்னு சொல்லலாம். இந்த ஒரு சூறாவை ஓதி பாருங்க, உங்களுடைய எல்லா வித கவலை, துன்பம், துயரம் அனைத்தையும் நீக்கி அல்லாஹ் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வான். நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்திலிருந்து அல்லாஹுடைய உதவியை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். இந்த சூறாவை பற்றி நம்ம சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடியே நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா ஏனை படையோடு ஆபிரகாம் மன்னன் காபாவை இடிக்க வந்தான். அந்த ஒரு நிகழ்வை பறைசாட்டக்கூடிய சூரா ஃபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அலம் தர கைஃப ஃபஹல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய சூறா தான். இந்த சூறால அல்லாஹ் நிறைய படிப்பினை வைத்திருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பிறக்கல. அப்போ நபியே இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்தாங்க அவங்க. அந்த சமயத்தில் காபாவை இடிக்கிறக்காக என்ன பண்ண, ஆபிரகாம் மன்னன் படையை திரட்டிட்டு வரான், ஏனை படைகளோடு வருகிறான். அப்போது என்ன ஆச்சு, அல்லாஹுடைய உதவியை கொண்டு அபாபில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்துச்சாமா. சுபஹானல்லாஹ். அப்படியே அது கூட்டம் கூட்டமாக, அந்த பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சாமா. அந்த பறவைகள் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்துச்சாமா. காபாவுக்கு மேலே அப்படியே பறந்து வருது. அந்த யானை படைகள் மேலெல்லாம் என்ன ஆகுது, அந்த அபாபில் பறவைகள் ஒரு சிறு கற்களை போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சூறால வருது. அந்த சின்ன கற்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் கல் போட்டால் எப்படி ஒரு கூட்டத்தையே அழிக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நவீன காலம் பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து குண்டு போடுறதை பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு அல்லாஹ் பறவைகள் மூலமாக அந்த ஆபிரகாம் மன்னருடைய கூட்டத்தையவே, அந்த ஏனை படைகளையே என்ன பண்ணாங்க, குண்டு போட்டு அழிச்சான்னு தான் சொல்லும். அப்படி அந்த சுடப்பட்ட கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த வார்த்தை. சுடப்பட்ட கற்களை என்ன பண்ணும், அந்த பறவைகள் அந்த கூட்டத்தின் மேலே போடும். அப்படி போடும் போது என்ன ஆகுனா, அந்த ஏனை படைகள் அங்கிருந்து அத்தனை பேரும் என்ன ஆயிட்டாங்க, மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்று ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். மென்று தின்னப்பட்ட வைக்கோல் வேற, வைக்கோலவே மென்று தின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன ஆயிட்டான், அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நச நசன்னு சொல்லிட்டு என்ன ஆயிட்டாங்க, எல்லாமே மண்ணோட மண்ணாயிட்டாங்க. அதை அல்லாஹ் சொல்லி அவனுடைய வல்லமையை சொல்லி காட்டுறான். யார் அல்லாஹ்வை எதிர்த்து வந்தாலும் அவனுடைய வல்லமையை கொண்டு என்ன பண்ணுவான், அவன் எதை வேண்டாம் கூட்டம் கூட்டமாக அனுப்ப முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம நம்ரூத் காலத்தில் வெறும் ஒரு கொசுவை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணான், அவனை தண்டித்தான். அந்த மாதிரி கொசுவை கொண்டு அல்லாஹ் தண்டிச்சிருக்கான். அபாவில் பறவைகளை கொண்டு அல்லாஹ் தண்டிச்சிருக்கான். இந்த மாதிரி பல காலகட்டங்களில் அவனுடைய அதிசயங்களை அல்லாஹ் காண்பித்து கொண்டே தான் இருந்திருக்கான். இது மூலமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்ல வருவது என்னன்னா, நம்மளை அவன் மீது நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறான். உங்களுக்கு எவ்வளவோ கவலைகள் வருது, எவ்வளவோ பிரச்சனைகள் வருது, எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் வருது, யார் யாரோ உங்களுக்கு வாழ்க்கையில் கெடுதல் செய்து கொண்டே இருக்காங்க. சொல்லப்போனால் அண்டை வீட்டினராக இருப்பாங்க, ஆனால் அவங்க வெறும் பொறாமையின் காரணத்தினால் நமக்கு கெடுதல் செய்வாங்க. நம்மளுடைய உறவினர்களாக இருப்பாங்க, அவங்க நமக்கு பொறாமையின் காரணத்தினால ஏதாவது ஒரு கெடுதல் செய்வாங்க. திருமண விஷயம் நல்லா அமைய வரும்போது கெடுத்து விட்ருவாங்க, தொழிலில் முன்னேறும் போது ஏமாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எந்த கஷ்டங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு கொண்டே இருந்தாலும், இல்லை எனக்கு எந்த தேவையும் நிறைவேற மாட்டேங்குது, எனக்கு பெரிய பெரிய தேவைகள் இன்னுமே காத்து இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்றாலும் சரி, அவன் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டி அவன் இடத்துல ஒப்படைச்சிட்டா, எப்படி பார்த்தீங்கன்னா பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினானோ அதே மாதிரி உங்களுடைய எதிரிகளுக்கு மேலே அல்லாஹ் என்ன பண்ணுவான், கூட்டம் கூட்டமாக அனுப்பி அந்த எதிரிகளையெல்லாம் அழித்து விடுவான். அதே மாதிரி உங்களுக்காக தேவையான விஷயங்களை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் கூட்டம் கூட்டமாக நிக்மத்துக்களை அனுப்புவான். அல்லாஹுடைய உதவியை மட்டும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நம்பிக்கையோடு ஓத வேண்டிய சூறா தான் இந்த சூறா. இந்த சூறாவை நீங்கள் முடிஞ்சால் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப சின்ன சின்ன வசனங்கள் தான். தினமும் தொழுகையில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு நேர தொழுகையில் நீங்கள் அல்ஹம் சூறாக்கு பின்னாடி ஓதி வரலாம். சின்ன சின்ன சூறாக்களில் ஏராளமான பலன்கள் இருக்கும். நம்ம தினமுமே பார்த்தா ஓதணும்னு நினைப்போம், ஆனால் தொழுகையில் கூட நம்ம சூறாக்கள் ஓதுவோமோ தவிர அதிகமாக தனிமையில் ஓதுறதை நம்ம மறந்துடுவோம். அதனால் தொழுகையிலையும் கொண்டு வந்துடுங்க. அது இல்லாமலும் கவலைகள் தீர்வதற்காக இந்த சூறாவை ஓதி உங்களுடைய தேவையை நியத்து வைத்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்து பாருங்கள். அல்லாஹுடைய உதவி உங்களை தேடி வரும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவோட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு அமலை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இலகுவாக இருக்கும். அதனால நம்மளை தொடர்ந்து பார்த்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.